சில்க்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பெண் எம்எல்ஏ குறித்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ தெரிவித்த அவதூறு கருத்து ஆந்திர மாநில அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் கோவூர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பிரசன்னகுமார் ரெட்டி. இவர் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கோவூர் தொகுதியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டார். ஆனால் இவரை எதிர்த்து போட்டியிட்ட தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த பெண் வேட்பாளரான பிரசாந்தி ரெட்டியிடம் தோல்வியடைந்தார். இதனால் அதிருப்தியில் இருந்து வரும் பிரசன்னகுமார் அவ்வப்போது எம்எல்ஏ பிரசாந்தி ரெட்டியை கடுமையாக விமர்சித்து வந்துள்ளார். பிரசாந்தி ரெட்டியின் கணவர் வெமிரெட்டி பிரபாகர் ரெட்டி தெலுங்கு தேசம் கட்சியின் எம்பியாக உள்ளார். இதற்கு முன்பு பிரபாகர் ரெட்டியும் அவரது மனைவி பிரசாந்தி ரெட்டியும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்தனர். ஆனால் கருத்து வேறுபாடுகள் காரணமாக அக்கட்சியிலிருந்து விலகி கடந்த ஆண்டு தெலுங்கு தேசம் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிலையில் கோவூரில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரசன்னகுமார் எம்எல்ஏ பிரசாந்தி ரெட்டி குறித்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசியுள்ளார். அதில் பிரசாந்தி ரெட்டி தனது கணவர் பிரபாகர் ரெட்டியை மிரட்டி திருமணம் செய்து கொண்டார். பிரபாகர் ரெட்டி தூக்கத்தில் இருக்கும்போது பிரசாந்தி விஷம் கொடுத்து கொல்லக்கூடும், கவனமாக இருங்கள், ஒருவேளை நீங்கள் வீட்டிற்குள்ளோ அல்லது வெளியேவோ கொல்லப்படலாம் என்று கூறியுள்ளார். மேலும் பிரபாகர் ரெட்டி விரும்பினால் இளம் பெண்ணை திருமணம் செய்து அவருக்கு பதவி வாங்கி கொடுக்கலாம் என்று கூறி பிரசாந்தி ரெட்டி எம்எல்ஏ பதவிக்கு தகுதியற்றவர் என விமர்சித்துள்ளார். இதனை கேட்டு மேடையில் இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர்கள் சிரித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வேகமாக பரவியது. இதனால் கோவூர் தொகுதி முழுவதும் பெரும் சீற்றம் ஏற்பட்டது. பிரசன்னகுமார் தொகுதிக்குள் நுழைய தடை விதிக்க வேண்டுமென பெண்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெலுங்கு தேசம் கட்சியின் பெண் நிர்வாகிகள் கோவூர் காவல் நிலையத்தில் பிரசன்னகுமார் மீது புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் எஸ் சவிதா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மீண்டும் மீண்டும் பெண்களை குறிவைத்தே பேசுகின்றனர். பெண்களை துஷ்பிரயோகம் செய்வதுதான் உங்கள் கட்சியின் முக்கிய கொள்கையா? ஒரு பெண்ணிடம் தோற்றதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். அவரது பணியில் குறை இருந்தால் விமர்சிக்கலாம், ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவதூறு பரப்புவது ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரசன்னகுமார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் பிரசன்னகுமாரின் கருத்துக்கு கடும் ஆட்சேபனை தெரிவித்துள்ள ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், பெண்கள் சமூகம் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் என்று கூறியுள்ளார். இதற்கிடையில் நெல்லூரில் உள்ள பிரசன்னகுமார் ரெட்டியின் வீடு சாவித்திரி நகரில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் தாக்கப்பட்டது. 2 கார்கள் உடைக்கப்பட்டு வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டன. மேலும் வீட்டிலிருந்து சில பொருட்கள் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலை தெலுங்கு தேசம் கட்சியினரும் எம்பி வேமிரெட்டி பிரபாகர் ரெட்டியின் ஆதரவாளர்களும் நடத்தியதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது இந்த விவகாரம் ஆந்திர அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.